விடுக்கு வகையில் பிரமாதம் பண்ணியிருக்கிறாரு வெங்கட் பிரபு. அதே போல் இப்போ ஒரு சின்ன ஹோட்டலில் கூட பண்ணைபுரம் பாவலர் உணவகம் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து வெளிநாட்டுக்கு போய் சொர்க்கமே என்றாலும் நம்மூரை போல வருமான்ற அந்த இளையராஜாவுடைய பாடல் வரிகளை அந்த இடத்துல சுருவி விட்டுட்டு காதலின் தீபம் ஒன்று பாட்டு மாதிரியான விஷயங்கள் அப்படி இப்படின்னு அங்கங்கே வர்றது. எஸ்பிபிலாம் இருந்திருந்தாருனாக்கா அவர் தான் நேரம் செத்துருப்பாரியா உன் பாட்டை கேட்டு அப்படின்னு பிரேம்ஜியை விஜய் கலாய்க்கிறதா இருக்கட்டும். எஸ்பிபி சரணை விட நான் நல்லா தானே பாடுறேன் அப்படின்னு தன்னுடைய நண்பன் சரணை அந்த இடத்துல கோத்து வைக்கிறதா இருக்கட்டும்னு பிரேம்ஜி வர்ற இடங்களும் அளவான முறையில் சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல் சமீப காலங்களில் வந்த படங்களில் யோகி பாபுவை ரொம்ப அழகாக சரியான முறையில் அவருடைய டைட் ஷெட்யூலில் கணக்கில் வச்சுக்கிட்டு கரெக்டாக அதில் அவரை கரெக்டாக கொண்டு வந்து இறக்கியிருக்கிற விஷயமும் பாராட்டுக்குரியது. அழகாக மெர்ஜா வர்றார். இந்த படத்தில் விஜய்க்கு அடுத்தபடியாக நம்ம மனசில் நிற்கிறவர் யாருன்னு பார்த்தா டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள். பிரசாந்தினுடைய